நல்ல சூடான சாதம் இல்லைன்னா சூடான இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ், அதுவும் கர்நாடகாவில் ஃபேமஸான இதுக்கு பேலே சாரு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை மொச்சையை தண்ணியில் 4 மணி நேரம் ஊற வச்சு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 3 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, தேங்காய், அரை முடி தேங்காய், அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம் அதையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு, அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் போல் கசகசா, அரை ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் போல் தனியாத்தூள், நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதெல்லாம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாம் தாளிச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு, அப்புறமா நம்ம மொச்சையிலேருந்து பிதுக்கி வச்சுருந்தோம்ல மொச்சப்பருப்பு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு சேர கறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து மிக்ஸியை கழுவி தண்ணி சேர்த்து நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த இடத்துல டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதில் காரம் வேணும்னா மிளகாத்தூள், உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடணும். ஒரு விசில் தான் விடணும், ஜாஸ்தி விடக்கூடாது. ஏன்னா நம்ம அவரைப்பருப்பை தோலை பிரித்து வச்சுருக்குறோம். ஒரு விசில் கூட விட்டால் கூட மாவு மாதிரி குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு விசில் போதும். விசில் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு கர்நாடகா ஃபேமஸான இதுக்கு பேலே சாரு சூப்பராக ரெடி ஆயிடும். தேங்க்யூ.